நயன்தாரா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க வாங்குற சம்பளம் தான் வந்துட்டு தற்போது தமிழ், கேரளா, மலையாளம், ஸோ இதில் இருக்க நடிகைகளை விட நயன்தாரா வாங்குற சம்பளம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு மற்ற நடிகைகளுக்கு நயன்தாரா மேலே வந்துட்டு ஒரு பயங்கரமான வந்துட்டு பொறாம. அது மட்டும் இல்லை, நிறைய நடிகைகள் வந்துட்டு நயன்தாரா இடத்துக்கு வரணும் அப்படின்னு போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ அதே மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு தற்போது கோடம்பாக்கத்தில் இவங்களுக்கு ஒரு பட்ட பெயரை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க நடிச்சா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். அது மட்டும் கிடையாது, போட்ட காசு எல்லாமே மறுபடியும் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இயக்குநர்களும் இவங்களுக்கு படம் கொடுக்கறதுல ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஸோ ஐரா அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அங்கே தான் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கமா வச்சாங்க. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்துட்டு நயன்தாரா டபுள் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, இன்னொன்று வந்து ரொம்ப போல்டான கேரக்டர். ஸோ ஆனால் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கவலையான விமர்சனங்களை தான் பெற்றுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில பேர் வந்துட்டு இந்த படம் அந்த அளவுக்கு சரியில்லைங்க, நயன்தாரா நடிப்பு வேணா ஓகே அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ படம் வந்துட்டு சுத்தமாக நல்லா இல்லை, கான்செப்டும் நல்லா இல்லை, கதையும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்த படம் அந்த அளவுக்கு கலெக்ஷனும் எடுக்கல, மக்களும் வந்துட்டு ஆர்வமாக விரும்பி பார்க்கல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நயன்தாராவோட படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் படம்னா அது ஆயிரா அப்படின்ற திரைப்படத்தை சொல்லலாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய மேக்கப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மேக்கப் விஷயத்தை பற்றி தற்போது ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நயன்தாராவை பயங்கரமாக திட்டியிருக்காங்களாங்க. ஆனால் அப்போ திட்டும்போது அது நயன்தாரா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாதான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு அந்த படத்துக்கு மேக்கப் போட்டிருந்தாங்களா நம்ம நயன்தாரா. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட நயன்தாராவை அப்படியே முழுசாக மாற்றி வேற ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, மேக்கப்லாம் முடிஞ்சா எல்லாமே வாங்கப்பா ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்துட்டு கூட்டமாக வேகமாக ஓடி இருக்காங்க. அப்படி ஓடும்போது ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட் செந்தில்குமாரி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேர் வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. களவாணி படத்தில் நடிச்சிருப்பாங்க, ஏன் ஐரா படத்தில் கூட வந்துட்டு நம்ம நயன்தாராவுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. இன்னும் ஏகப்பட்ட படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே நல்லா தெரியுங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களும் வந்துட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது நயன்தாரா வந்துட்டு அவங்கள லைட்டாக இடிச்சிட்டு போயிருக்காங்க போல் இருக்கு. அதுக்கு செந்தில்குமாரி வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும், படத்துலையும் பயங்கரமான வாயி, இந்த அதாவது நேர்லையும் வந்துட்டு அவங்களுக்கு சம வாய் போல. ஒன்னு என்ன பண்ணிருக்காங்க, ஏமா இப்படி இடிச்சுட்டு ஓட்டு, அவனுக்கு அறிவு இல்லை, கண்ணு எங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய அசிஸ்டன்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களா சொல்லிருக்காங்க, மேடம் அது நயன்தாரா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அச்சோ நயன்தாராவியா திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்களாம். ஆனா நயன்தாரா வந்துட்டு பரவாயில்ல மேடம், எனக்கு ரொம்ப பெருமை தான், ஏன்னா நான் யாருன்னே தெரியாத அளவுக்கு தான் நீங்க திட்டிருக்கீங்க. ஸோ என் மேக்கப் அப்ப ரொம்பவே கச்சிதமா இருந்திருக்கு அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அது ரொம்ப கேஷுவலான மேட்டராக எடுத்துட்டு போயிட்டாங்களா. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் அது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல தற்போது சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.